வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ப்ரைஸ் பற்றி கம்ப்ளீட் ஒரு கிளாஸ் தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோபல் ப்ரைஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தன்னோட உயிரில் முந்தைய வருஷத்தில் யாரெல்லாம் மனித குலத்துக்கு சிறந்த நன்மை தரக்கூடிய விஷயங்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவார்டு தரணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த உயிரில் எழுதி வச்சுட்டு 1896 இறந்திருப்பார். இந்த உயிர்படி தான் ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் 1901 கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், லிட்ரேச்சர் அண்ட் பீஸ் இந்த மாதிரி ஒரு 5 விஷயத்துக்கு கீழே நோபல் ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க. 1968 ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்ட்டு ஒன்று எக்கனாமிக்ஸ்க்காக அந்த ஃபீல்டில் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1968 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போலேருந்தே இந்த ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் அப்படின்ற இந்த அத்தாரிட்டி தான் கொடுக்குறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஸ்வீடனில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க். தமிழில் பார்ப்போம். 1895 ஆல்ஃப்ரெட் நோபல் தனது உயிரின்படி நோபல் பரிசுகளை நிறுவினர். அவரோட உயிரின்படி தான் இந்த நோபல் பரிசை அப்படின்ட்டு நிறுவினாங்க. அதில் என்ன இருந்ததுன்னா, முந்தைய ஆண்டில் மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கியவர்களுக்கு இந்த விருது வழங்கணும் அப்படின்ட்டு அவர் எழுதியிருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் 1901 வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஆண்டும் இயற்பியல், வேதியியல், உடலியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதிக்காக வழங்கப்பட்டு இருந்தது. 1968 பொருளாதார அறிவியலுக்கான ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு இவரோட நினைவாக தான் அந்த வழங்குறவங்க யாருன்னா ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க். அவங்க வந்து ஸ்வீடனோட மத்திய வங்கி. இதுதான் நோபல் ப்ரைஸ்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்தது இதோட கேட்டகரிஸ் இப்போ பார்த்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், லிட்ரேச்சர், பீஸ். 1968 ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் எஸ்டாப்ளிஷ் த ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் இன் மெமரி ஆஃப் ஆல்ஃப்ரெட் நோபல். அடுத்தது இந்த ப்ரைஸஸ்லாம் ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு வராங்க. மொத்தமாக 6 ப்ரைஸஸ் இருக்கா. இது வந்து மொத்தமாக 4 ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ன்றவங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக் சயின்ஸ். நோபல் அசம்பிளி அட் கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட் அவங்க தான் ஃபிசியாலஜி ஆர் மெடிசனுக்கு கொடுக்குறாங்க. ஸ்வீடிஷ் அகாடமி லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க. நார்வீஜியன் நோபல் கமிட்டி பீஸ்க்கு கொடுக்குறாங்க. தமிழில் பார்ப்போம். இந்த 6 பரிசுகளும் 4 அமைப்புகளால் வழங்கப்படுகின்றன. இந்த ராயல் ஸ்வீடிஷ் அறிவியல் அகாடமி தான் வந்து வேதியியல், இயற்பியல், பொருளாதார அறிவியலுக்கும் வழங்குறாங்க. ஆனால் பொருளாதார அறிவியலை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சவங்க தான் அந்த ஸ்வெரிஜிஸ் ரிக்ஸ் பேங்க், ஸ்வீடிஷோட மெயின் சென்ட்ரல் பேங்க். அடுத்தது கரோலின்ஸ்கா நிறுவனத்தின் நோபல் சபை தான் உடலியல், மருத்துவத்துக்கான நோபல் பரிசை வழங்குறாங்க. அடுத்தது ஸ்வீடிஷ் அகாடமி இலக்கியத்துக்கு வழங்குறாங்க. நார்வே நோபல் குழு அமைதிக்கு வழங்குறாங்க. நெக்ஸ்ட் எந்த இடத்துல இதெல்லாம் வழங்குறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த டேட்டுன்னு பார்ப்போம். டிசம்பர் 10 வருஷம் வழங்குவாங்க. ஏன் அந்த டிசம்பர் 10னா, இந்த ஆல்ஃப்ரெட் நோபல் 1896 டிசம்பர் 10 தான் இறந்திருப்பார். ஸோ அவரோட டெத் ஆனிவர்சரியில் தான் இந்த அவார்ட் செரிமனிஸ்ன்றது நடந்து வருது. அதை நோபல் டேனே சொல்லுவாங்க, நோபல் தினம். இது எங்கே நடக்கும்னா ஸ்டாக்ஹோம் கான்சர்ட் ஹால் இன் ஸ்வீடன். அங்கே தான் நடக்கும், ஸ்டாக்ஹோம் கான்சர்ட் ஹால். இங்கே தான் எக்கனாமிக் சயின்ஸ், லிட்ரேச்சர், ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 5 விஷயத்துக்கான அவார்டு வந்து தருவாங்க. இன்னொன்று, இந்த நோபல் ப்ரைஸ் இன் பீஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஓஸ்லோ அப்படின்ற இடத்துல நடக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த நார்வீஜியன் நோபல் கமிட்டி தான் இந்த நோபல் ப்ரைஸ் இன் பீஸை வழங்குறாங்க. எந்த இடத்துல? ஓஸ்லோ. மற்ற எல்லாமே ஸ்டாக்ஹோம் கான்சர்ட் ஹால் இன் ஸ்வீடன், அங்கே நடக்கும். ஓகே, இப்போ நம்ம அவார்ட்ஸ்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இயற்பியல் ஃபிசிக்ஸ்க்கான அவார்டு யார் வாங்கினாங்க? ஜான் கிளார்க், அவர் ஃப்ரம் USA. மைக்கேல் ஹெச் டிவோரெட், USA. ஜான் எம் மார்டினிஸ், அவரும் USA. ஸோ 3 பேர், 2 ஜான், 1 மைக்கேல். என்ன டாபிக்னு பார்த்தோன்னா, ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அண்ட் எனர்ஜி குவான்டைசேஷன் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். குவாண்டம்னா என்னது? நம்ம ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஆர் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸை அதனோட டைமென்ஷனில் நம்ம குவாண்டம்னு சொல்லுவோம். அதையே மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங், அதாவது அந்த சின்ன விஷயத்தை பெரிய பார்வை கொண்டு பார்க்க முடியும் அப்படின்றத இது மூலயமா சொல்கிறாங்க. தமிழில் பார்ப்போம். ஸ்வீடன் தலைநகர்
ஸ்டாக்ஹோமில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை அறிவித்தது தேர்வுக்குழு. அதாவது ஒரு மின்சட்டில் மாக்ரோஸ்கோபிக் பெரிய அளவிலான குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் மற்றும் எரிசக்தி ஒருங்கிணைவு ஆகியவற்றை கண்டுபிடித்ததுக்காக தான் இந்த நோபல் பரிசு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இது யார் யாருக்கு கிடைச்சது? ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டெவோரெட், ஜான் எம் மார்டினஸ், இவங்க 3 பேருக்கு இது கிடைச்சது. அடுத்தது நோபல் ப்ரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி 2025. இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த நோபல் ப்ரைஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபீல்டில் 3 பேருக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கிட்டேன்னா நான் கெமிஸ்ட்ரிக்குன்ட்டு 3 பேருக்கு தரலாம், அதே மாதிரி 2 டாப்பிக்கு தரலாம். ஸோ 2 கண்டுபிடிப்புக்கு தரலாம், 3 பேருக்கு தரலாம். ஸோ நோபல் ப்ரைஸ்னால் ஒரு ஃபீல்டில் 3 பேருக்கு தரலாம், 2 கண்டுபிடிப்புக்கு தரலாம். இதுதான் மேக்ஸிமம் லிமிட். அண்ட் நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் இருக்கு இல்லையா, அதில் என்ன ஒரு ஸ்பெஷலைசேஷன்னா, ஒன்று இந்த மற்ற எல்லா நோபல் ப்ரைஸுமே ஒரு தனி நபருக்கு தான் நீங்கள் தர முடியும். ஆனால் இந்த நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ்க்கு மட்டும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு குழுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ நம்ம தரலாம். ஓகே, இப்போ இந்த கெமிஸ்ட்ரியை பார்ப்போம். யார் யாருக்கு கிடைச்சது? சுஸ்மு கிட்டாகாவா, ரிச்சர்ட் ராப்சன், ஓமர் எம் யாகி. எதுக்கு கிடைச்சது? டெவலப்மெண்ட் ஆஃப் மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ், MOFன்னு சொல்லுவாங்க, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ். உலோக கரிமம் கட்டமைப்பு தொடர்பான மேம்பாடுக்காக இது கிடைச்சிது. யார் யாருக்கு? சுசுமு கிட்டாகாவா, அவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. ரிச்சர்ட் ராப்சன், ஆஸ்திரேலியா. ஓமர் எம் யாகி, அவங்க அமெரிக்கா. ஸோ இவங்க 3 பேருக்கும். வேதியியல், சுஸ்மு ரிச்சர்ட் ஓமர், இவங்கெல்லாம் வேதியியல். ஓகே, நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் 2025 யார் யாருக்கு கிடச்சிருக்கு? மேரி இ பிரங்காவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷைமன் சகாகுச்சி. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரங்காவ், ராம்ஸ்டெல், சகாகுச்சி. யார் எதுக்காக கிடைச்சதுன்னா பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ். அதாவது நம்ம உடம்புலே வந்து நிறையா ஆன்டிபாடிஸ் இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ்லாம் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ளே போகும்போது அதை எதிர்த்து சண்டை போடும். ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல் கூடயே அது சண்டை போடும். ஸோ இதை தடுக்கக்கூடிய இந்த ஒரு ஃபண்டமெண்டல் மெக்கானிசம், அதை பற்றி தான் இந்த பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் தட் கீப்ஸ் த ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் ஃப்ரம் அட்டாக்கிங் இட்ஸ் ஓன் டிஷ்யூ. நம்மளோட டிஷ்யூவையே அட்டாக் பண்ணாமல் காக்கக்கூடிய நம்ம ஹியூமன் இம்யூன் சிஸ்டம் எது இதை கீப்பப்படுதோ அதுதான் இந்த பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா, இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நிறைய பேருக்கு வருது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல், நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளையே அட்டாக் பண்ணும். அதுதான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அடுத்தது கேன்சர், இன்னொன்று டிரான்ஸ்பிளான்ட் ரிஜெக்ஷன். ஒரு சில நேரம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அது வந்து ரிஜெக்ட் ஆகும், செல்ஸ் வந்து ஒத்துக்காது. இந்த 3 விஷயத்துக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய வழிகளை இப்போ கண்டுபிடிச்ச இந்த பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். தமிழில் பார்ப்போம். மேரி இ பிரங்கோ, ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஷிமான் சகாகுச்சி. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதன் சொந்த செல்களை தாக்காமல் தடுக்கும் முறையை தான் பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுபிடிப்புக்கு தான் இப்போ நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. பொதுவாக நோபல் பரிசு பெற்றவங்களுக்கு ஒரு தங்கப்பதக்கம், சான்றிதழ் மற்றும் 10.41 கோடி தரப்படுகிறது. நெக்ஸ்ட், நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் 2025 கிடைச்சது லாஸ்லோ கிராஸ்னாஹோர்காய். இவருக்கு ஏன் கிடைச்சதுன்னா, ஒரு சண்டை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவரோட ரைட்டிங் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அவர் எழுதியிருப்பார். அந்த ரைட்டிங்னால் ஒரு ஆர்ட், கலைக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த பவரை வந்து இது காட்டுது அப்படின்றதுக்காக இவருக்கு அந்த நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இவரோட நேஷனாலிட்டி வந்து ஹங்கேரிய எழுத்தாளர் லாஸ்லோ கிராஸ்னாஹோர்காய். பயங்கரவாதத்திற்கு மத்தியில் கலைத்திறனை உறுதிப்படுத்திய தொலைநோக்கு பார்வைக்காக விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது நோபல் பீஸ் ப்ரைஸ் 2025 மரியா கொரினா மச்சாடோ, வெனிசுலாவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஏன் கிடைச்சதுன்னா, அந்த வெனிசுலா நாட்டில் ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஆட்சி இருந்துச்சு. அந்த ஆட்சியிலேருந்து டெமோக்ராட்டிக் ஆட்சியாக மாற்றினாங்க. இதை ஒரு பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் கொண்டு வந்ததுனால இவங்களுக்கு அந்த அவார்ட் கிடச்சிருக்கு. வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரினா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு. வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை காக்கவும் சர்வாதிகாரத்திற்கு எதிரான அவரது போராட்டத்திற்காகவும் அமைதிக்கான நோபல் பரிசை இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ்க்கு யார் யாருக்கு கிடச்சிருக்கு? ஜோயல் மொக்கியர், USA சேர்ந்தவர். ஆனால் இவர் வந்து ஒரிஜினலி நெதர்லாண்ட். நெக்ஸ்ட், ஃபிலிப் அகியான்,
அவர் ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் பீட்டர் ஹவிட் கனடா. ஸோ ஜோயல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிப் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீட்டர். ஜோயல், ஃபிலிப், பீட்டர் 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2025க்கான பரிசை 2 தலைப்புக்கு கொடுக்குறாங்க, அதாவது 2 கண்டுபிடிப்புக்கு. அது ஒன்று வந்து இந்த ஜோயலோட ஃபார் ஹேவிங் ஐடென்டிஃபைட் த ப்ரீரெக்விசைட்ஸ் ஃபார் சஸ்டெயின்ட் க்ரோத் த்ரூ டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நம்ம எக்கனாமியில் ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கணும். ஸோ இதுக்கான நிபந்தனைன்னு சொல்லலாம். இன்னொன்று அதுக்கான இந்தந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் அது கிடச்சிரும் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸை கண்டுபிடிச்சவர் இவர். அதுக்காகவும் மீதி 2 பேருக்கு, ஏன்னா ஃபார் த தியரி ஆஃப் சஸ்டெயின்டு க்ரோத் த்ரூ கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன், இவருக்கு வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராக்ரஸ், இவங்க 2 பேர் வந்து கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். பழைய விஷயத்தெல்லாம், பழைய பொருளாதார இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அதன் மூலயமா நம்ம எக்கனாமியில் ஒரு நீடித்த வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக ஃபிலிப்க்கும் பீட்டருக்கும் கிடச்சிருக்கு. இது 2த்தையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 2 டாபிக் இல்லையா, மேபி இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்தது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஜோயல் மோகிர், ஃபிலிப் அகியோன், பீட்டர் ஹோவிட், இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. புதுமையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆய்வுக்காக இவங்க 3 பேருக்கும் கிடச்சிருக்கு. அதுலேயும் ஸ்பெஷலாக தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சி, அதுக்கான நிபந்தனைகளை அடையாளப்படுத்தியதற்காக ஜோயலுக்கு கிடச்சிருக்கு. மற்ற 2 பேருக்கும் பழைய கொள்கைகளை நீக்கி புதிய கொள்கைகள் மூலமாக நீடித்த வளர்ச்சி என்ற ஆய்வுக்காக மற்ற இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இதோட 2025க்கான நோபல் ப்ரைஸ் ஓவர். 2024க்கான நோபல் ப்ரைஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானு கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, லாஸ்ட் 2 இயர்ஸ் கேட்கலாம் எக்ஸாம்ஸில். அதனால் இந்த 2 விஷயத்தை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தோன்னா ஜான் ஜே ஹாப்ஃபீல்ட் அண்ட் ஜியோஃப்ரே இ ஹிண்டான், ஹாப்ஃபீல்ட் ஹிண்டான், இவங்க 2 பேருக்கு கிடச்சிது. ஏன்னா ஃபவுண்டேஷன் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன் தட் எனேபிள் மிஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அடுத்தது ஃபிசியாலஜி ஆர் மெடிசனில் பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்என்ஏ, இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில், எம்ஆர்என்ஏ. அதுக்காக யார் யாருக்கு கிடச்சிது? விக்டர் ஆம்ப்ரோஸ் அண்ட் கேரி ரூக்கன். விக்டருக்கும் கேரிக்கும் கிடச்சிது. விக்டர், கேரி, ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், எம்ஆர்என்ஏ அண்ட் இட்ஸ் ரோல் இன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷன். கெமிஸ்ட்ரியில் டேவிட் பேக்கருக்கு காம்ப்யூட்டேஷனல் ப்ரோட்டீன் டிசைனுக்காகவும், டெமிஸ் ஹசாபஸ்க்கு, அது அவருக்கு மட்டும் இல்லாமல் ஜான் ஜம்பர், இவங்க 2 பேருக்கும் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ஷன், அதோட ஸ்ட்ரக்சர் ப்ரிடிக்ட் பண்ணதுக்காகவும் கடந்த வருஷம் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. லிட்ரேச்சர் பார்த்தோன்னா ஹான்காங், எதுக்காகனா ஒரு போயட்டிக் ப்ரோஸ் அவங்க எழுதியிருந்தாங்க. அது எதை கன்ஃபரண்ட் பண்ணிச்சுன்னா ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் அண்ட் எக்ஸ்போசஸ் த ஃப்ரெஜிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். பீஸ் வந்து நிஹான் ஹிண்டான்கியோ, ஒரு ஜாப்பனீஸ் ஆர்கனைசேஷனுக்கு லாஸ்ட் டைம் கிடச்சிது. நான் சொன்ன மாதிரி நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ்க்கு மட்டும் ஒரு தனி மனுஷன் ஆர் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கலாம். எதுக்காகனா ஃபார் இட்ஸ் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் அ வேர்ல்ட் ஃப்ரீ ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த்ரூ விட்னஸ் டெஸ்டிமனி தட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மஸ்ட் நெவர் பி யூஸ்ட் அகெயின் அப்படின்ட்டு. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இல்லாத ஒரு உலகத்தை, அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸே பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு டெஸ்டிமனியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அடுத்தது எக்கனாமிக் சயின்ஸ்க்கு டாரன் அக்கிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ஏ ராபின்சன். எதுக்குன்னா ஃபார் தி ஸ்டடீஸ் ஆஃப் ஹவு இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஃபார்ம் அண்ட் அஃபெக்ட் ப்ராஸ்பெரிட்டி. இது எக்கனாமிக் சயின்ஸ்க்கு லாஸ்ட் டைம் கிடச்சிது. இந்த தடவை தான் எக்கனாமிக் சயின்ஸ்க்கு 2 பேருக்கு 2 டாபிக் கிடச்சிருக்கு, 3 பேர் கிடச்சிருக்கு. இது தமிழில் இருக்குது, நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்தியன் நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் 9 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்கினது ரவீந்திரநாத் தாகூர் 1930 லிட்ரேச்சருக்காக. அடுத்தது சிவி ராமன் 1930 ஃபிசிக்ஸ்க்காக. தேர்ட் ஹர்கோபிந்த் கொரானா 1968 ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். அடுத்தது மதர் தெரேசா 1979 பீஸ்க்கு வாங்கினாங்க. இதே மாதிரி கைலாஷ் சத்யார்த்தி 2014 வாங்கியிருப்பார். அடுத்தது சுப்பிரமணிய சந்திரசேகர், அவர் ஃபிசிக்ஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. அடுத்து அமர்த்திய சென் 1998 எக்கனாமிக்ஸ்க்காக. வெங்கடராமன் ராமகிருஷ்ணன், இவர் 2009 கெமிஸ்ட்ரிக்காக வாங்கினார். அபிஜித் பானர்ஜி 2019 எக்கனாமிக்ஸ்க்காக வாங்கினார். ஸோ மொத்தமாக நம்ம இந்தியன் பீப்புள் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணது 9 பேர். அதில் 2 ஃபிசிக்ஸ், 2 பீஸ், 2 எக்கனாமிக்ஸ், ஒரு லிட்ரேச்சர், ஒரு ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், ஒரு கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா லேர்னிங் கார்னர் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.